இன்றைக்கி சாட்டர்டே அண்ட் மார்னிங்கே கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லாக இருந்துச்சு. நேற்றுக்கு நைட்டெல்லாம் ஒரே மழை அண்ட் இன்றைக்கி ரொம்ப சில்லாக தான் இருந்துச்சு. ஸோ நான் குட்டி பாப்பா சச்சு வெளியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து இயற்கையை ரசிச்சுட்டு இருந்தோம். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கும் குட்டி பாப்பாவுக்கும் ஒரே சந்தோஷம் தான். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி என்னோடய சச்சுக்கு ஹாலிடே தான் அண்ட் எனக்குமே ஹாலிடே தான். இன்றைக்கி ஒர்க்கிங் டே கிடையாது. ஸோ ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நானும் என்னோடய சச்சும் சேர்ந்து குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலி குக் பண்ணிகிட்ருந்தோம் அண்ட் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸும் ஓரளவுக்கு முடிச்சிருந்தோம். அண்ட் நாங்கள் குக் பண்ணும்போது இன்றைக்கி பாப்பா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கள சமாளிச்சுட்டு எங்கள் ஒர்க்கை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சச்சு இன்னைக்கு வீட்டில் நிற்கிறத பார்த்து குட்டி பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். குட்டி பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதை அவங்க எக்ஸ்ப்ரெஸும் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் ரெடியாகி கிளம்பிட்டோம். எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு தான். ஸோ நாங்கள் மார்னிங் ஒரு 11 o'clock போலே கிளம்பி போயிருந்தோம். நான் குட்டி பாப்பா சச்சு அண்ட் சச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி ட்ரை பண்ணும்போது நான் வீடியோ எடுப்பேன். அண்ட் ஒவ்வொரு வாட்டி வீடியோ எடுத்துகிட்டு நான் மைண்டில் என்ன நினைப்பேன் அப்படின்னா, நீ மட்டும் எப்படிடா இவ்வளோ அழகாக இருக்க அப்படி தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் யோசிப்பேன். ஸோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி பேங்க்கு போயிருந்தோம். அண்டு பேங்க்குக்கு போயிட்டு எங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2:45 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் நேராக பக்கத்தில் ஒரு பேக்கருக்கு போய் ஜூஸ் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். அண்ட் சாப்பிட்டு மறுபடியும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அண்டு ஈவினிங் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் அவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சீக்கிரமாக போன வேலை முடிஞ்சிடும் அப்படி தான் நினச்சோம். பட் அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி பாப்பா இந்த வால் ஸ்டிக்கரை எல்லாத்தையுமே கிழிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதை ஃபில் பண்ணி தாங்க அப்படின்ட்டு பாப்பா என்கிட்ட கொஞ்சம் நாளாகவே கேட்டிருந்தாங்க. நீங்கள் எனக்கு ட்ரா பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அந்த வால் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. ஸோ இன்றைக்கி அதை பண்ணிடலாம் அப்படின்ட்டு நானும் டிசைட் பண்ணியிருந்தேன். அண்ட் நான் வரையும்போது பாப்பா ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்ததுனால என்னால் பர்ஃபெக்டாக வரைய முடியலை. அண்ட் ஸ்கெயிலையுமே காணோம். இந்த பட்டர்ஃப்ளை என்னோடய குட்டி பாப்பா வரைஞ்சது தான். அண்டு ஸ்கெயிலையுமே காணாததுனால அந்த லைன்ஸ் எல்லாம் என்னால் நீட்டாக ட்ரா பண்ண முடியலை. பட் ஓரளவுக்கு இந்த மாதிரி சமாளிச்சிருக்கேன். அண்ட் என்னோடய வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வாலில் நான் இந்த மாதிரி தான் எல்லாம் ட்ரா பண்ணி வச்சுருப்பேன். இது எல்லாமே நான் பண்ணது தான் இந்த ட்ராயிங். அண்ட் இந்த மாதிரி கிச்சனில் டோருக்கு அப்புறம் அந்த ஷெல்ஃப் எல்லாமே நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி பிரிக் டிசைன் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ என்னோடய சச்சு திட்ட மாட்டாங்க. அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணுறது. அண்ட் இந்த மாதிரி டிசைன்ஸ் இதுவும் நானே ட்ரா பண்ணதான். அண்ட் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை.